இன்னைக்கு நாங்கெல்லாம் பெண்கள் தலை நிமிர்ந்து நிக்கிறோம்னா ஸ்டாலின்னாலதான். ஒரு வருஷத்துல 12,000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்கறாங்க. கேஸ், மருந்து, அரிசி, கரண்ட், பஸ் ஃப்ரீ இது எல்லாமே எங்களுக்கு இருக்குது. சரிங்களா? வீடு தேடி ரேஷன் அரிசி வருது. அப்ப நாங்க யாருக்கு ஓட்டு போடணும்? ஸ்டாலின் தானே ஓட்டு போடணும். பாட்டிமா இருங்க நான் சொல்லிடுறேன். அதாவது பாட்டிமா, பெண்களுக்கு இலவசமாக பஸ் விட்டான்னு சொன்னீங்க இல்லையா? உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் கோயம்புத்தூர் வேலை செஞ்சிட்ருக்கேன். நாங்கள் இருந்த பகுதியில் காலையில் சாதா பஸ் ஒரு 3 சிங்கிள் 4 சிங்கிள் வரும். என்ன பண்ணாங்கன்னா, செந்தில் பாலாஜி உள்ளேருந்து வெளியே வந்தார். எங்கேருந்து? ஜெயிலேருந்து வெளியே வந்தார். ரொம்ப நட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த 3 சிங்கிளை இப்போ முதல்ல 2 சிங்கிளாக மாற்றினார், அப்புறம் 1 சிங்கிளாக மாற்றினார். அதுக்கு பதில் என்ன பண்ணாங்க, இந்த புதுசாக வராங்க பார்த்தியா மாடர்ன் பஸ், அந்த பஸ் விட்டாங்க. அந்த பஸ்ஸில் ஒரு குறிப்பிட்ட தூரம் இந்த நார்மல் பஸ்ஸில் 5 ரூபா 6 ரூபா 7 ரூபா இருக்கிற இடத்துல அந்த பஸ்ஸு விட்டோன்னே 15 ரூபா. அதே மாதிரி 15 ரூபாய்க்கு இந்த பஸ்ஸில் 15 ரூபா இருக்கிற இடத்துல அந்த பஸ்ஸில் 30 ரூபா அப்படி மாற்றி விட்டாங்க. எந்த மக்கள் கேள்வி கேட்குறேன், ஏன் தெரியுமா? நீங்கள் ஃப்ரீயாக போகிறதுனால இந்த ஃப்ரீ பஸ்ஸை கம்மி பண்ணிவிட்டு அந்த ஸ்பேர் பஸ்ஸை அதிகமாக விட்டாங்க. இந்த மாதிரி ஊழல் பண்ணாங்க. இந்த மாதிரி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் வயசானாலும் இல்லையா, நீங்கள் வீட்டில் இருப்பீங்க. வேலைக்கு போகாமல் பாருங்கள், அந்த லேடிஸை போய் கேளுங்க. காலையில் சிங்கில் லேடிஸை பார்த்தா பஸ் நிப்பாட்டுறதில்ல. ஆண்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே நிப்பாட்டி தான் ஏற்றிட்டு போகிறாங்க. ஏன் தெரியுமா? ஆண்கள் பணம் கொடுத்து போகிறாங்க. அப்போது டிரைவரும் கண்ட்ராக்டரும் அங்கே அமௌண்ட் கார்டில் காமிச்சாகணும். மற்ற நேரங்களில் ஃப்ரீயாக வருவாங்க. ஏன்னா மற்ற நேரங்களில் மக்கள் பயணிக்கூடிய பொதுவான பயணம் கம்மியாக இருக்கும். ஆனால் காலை நேரங்களில் எல்லாருமே ஆணும் பெண்ணும் அதிகமாக வேலைக்கு போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பஸ்ஸு குறைச்சிடுவாங்க, இல்லை நிப்பாட்ட மாட்டாங்க. அப்போ இந்த பெண்கள்லாம் பண்ணோம், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பஸ்ஸில் போவாங்க. இதில் யாருக்கு லாபம்னா தனியார் பஸ்ஸுக்கு லாபம். ஏன்னா தனியார் பஸ்ஸு இவங்க போயிட்டுனா அடுத்து பின்னாடி தனியார் பஸ் வரும். இல்லை என்றால் தனியார் பஸ்ஸு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க, கொஞ்சம் கண்டுக்காதுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் நிப்பாட்டாமல் போடுவோம். அப்போ கம்பல்சரி பெண்கள் அந்த பஸ்ஸில் போய் ஆகணும். ஏன் சொல்லணும்னா, லாபத்தை விட திமுக ஆட்சிகளுக்குமே நஷ்டம் அதிகமாக இருக்கும். நல்ல திட்டமாக தெரியும், அதில் ஏகப்பட்ட நஷ்டம் இருக்கும்.